Welcome once again to Words of Life. மீண்டுமாய் ஜீவ வார்த்தைகள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். Today we want to consider the subject of the fear of God. தேவனுக்கு பயப்படுகிற பயம் என்கிறதை குறித்து இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிறோம். There is a fear of God which is not good. கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்திலே ஒரு விதமான பயம் அது நல்லதல்ல. That means the fear that God may hurt me and harm me in some way. தேவன் ஏதோ ஒரு விதத்திலே என்னை கெடுத்து விடுவார், எனக்கு தீங்கு செய்வார் என்கிற பயம் நல்லதல்ல. There are lots of people in the world who don't know God, who are afraid that God will hurt them. தேவனை அறியாத அநேக ஜனங்கள் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள். தேவன் தங்களுக்கு தீமை செய்து விடுவார் என்று சொல்லி பயப்படுகிறார்கள். But there's another fear that I may hurt God. ஆனால் நான் தேவனுக்கு தீமை செய்து விடுவனோ என்கிறதான இன்னொரு விதமான பயம் இருக்கிறது. That means I may cause pain to his heart. அவருடைய உள்ளத்திற்கு நான் வேதனையை கொண்டு வந்து விடுவேனோ என்ற பயம். You know, like we can cause pain to a father's heart when we do something which he does not like. ஒரு தகப்பனுக்கு பிரியமில்லாத ஒரு காரியத்தை செய்யும் பொழுது தகப்பனுடைய இருதயத்திற்கு மனவேதனை கொடுக்கிறவளா நாம் இருக்கிறோம். So that is another type of fear. இது இன்னொரு விதமான பயம். That is the right type of fear. அதுதான் ஆரோக்கியமான ஒரு பயம். We don't have to live at all with the fear that God may punish me or God may judge me. தேவன் என்னை தண்டித்து விடுவார், என்னை நியாயந்தீர்த்து விடுவார் என்கிறதான, He may send me to hell. என்னை நரகத்துக்கு அனுப்பி விடுவார் என்கிறதான ஆரோக்கியமற்ற பயம் நமக்கு தேவையில்லை. No, we have been cleansed in the blood of Jesus Christ. நாம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே We சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறோம். belong to God. நாம் தேவனுக்கு We are சொந்தமானவர்கள், his children. நாம் அவருடைய பிள்ளைகள். And as long as we keep our conscience clear, we can come freely into his presence anytime. நம்முடைய மனசாட்சியை மட்டும் நாம் சுத்தமாக காத்துக்கொண்டால் எந்த வேளையில வேண்டுமானாலும் நாம் தைரியமாய் தேவனிடத்தில் வர முடியும். Even if we have committed the same sin 1,000 times, அதே பாவத்தை 1000 முறை செய்திருந்தாலும் கூட he will forgive us 1,000 times. அவர் 1000 முறை மன்னிப்பார். Provided we hate that sin. ஆனால் அந்த பாவத்தை நாம் வெறுக்கக்கூடிய ஒரு மனப்பான்மை நமக்கு இருக்க வேண்டும். And we want to turn from it even if we don't have the power to turn from it. அந்த பாவத்திலிருந்து விடுதலை பெற வேண்டிய வல்லமை நமக்கு இல்லாவிட்டாலும் விடுதலை பெற வேண்டிய விருப்பம் இருக்க And வேண்டும். if we say, Lord, I want to give it up, ஆண்டவரே அதை நான் விட்டுவிட விரும்புகிறேன், he will give us the power to turn from it. அதிலிருந்து விலகுவதற்கு அவர் வல்லமை தருவார். But there is a reverence for God like we have for a much greater way than we have for our parents. நம்முடைய பெற்றோர்களுக்கு நாம் காண்பிக்கிற பயத்தை காட்டிலும் ஒரு பயபக்தியை நாம் தேவனிடத்திலே காண்பிக்கிறோம். And it says in Proverbs chapter 9, நீதிமொழிகள் 9ஆம் அதிகாரத்திலே பார்க்கிறோம். Proverbs chapter 9 and verse 10, நீதிமொழிகள் 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், that the fear of the Lord is the beginning of wisdom. கர்த்தருக்கு பயப்படுகிற பயமே ஞானத்தின் ஆரம்பம். So wisdom is the most important thing that we should acquire during our earthly life. நம்முடைய பூமிக்குரிய வாழ்க்கையிலே நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியமான காரியம் ஞானம். Wisdom is God's nature. ஞானம் என்பது தேவனுடைய தன்மை. Wisdom is to know what to do in each situation. ஒவ்வொரு சூழ்நிலையிலேயும் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு விவரம் தான் ஞானம். And this comes through the fear of God. இது கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தின் மூலமாக That வருகிறது. means I have a reverence for God, then I can know what to do in each situation. நான் தேவனிடத்திலே பயபக்தியா இருப்பேனேயாகில் ஒவ்வொரு சூழ்நிலையிலேயும் என்ன செய்ய வேண்டும் என்பதை நான் அறிந்திருப்பேன். All wisdom begins with the fear of God. எல்லா ஞானமும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்திலே தான் ஆரம்பிக்கிறது. And I feel that the trouble with a lot of Christians is they have never learned the fear of God in their life. அநேக கிறிஸ்தவருடைய பிரச்சனையே என்னவென்றால் அவர்கள் தங்கள் வாழ்க்கையிலே கர்த்தருக்கு பயப்படுதலை They கற்றுக்கொள்ளவில்லை. have tried to understand the grace of God before knowing the fear of God. கர்த்தருடைய பயத்தை கற்றுக்கொள்வதற்கு முன்பதாகவே கர்த்தருடைய கிருபை என்ன என்று கற்றுக்கொள்கிறார்கள். Now some people think fear of God is an Old Testament message. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்றால் அது பழைய ஏற்பாட்டின் செய்தி என்று சிலர் எண்ணுகிறார்கள். That's not true. அது மெய் அல்ல. We read in 2 Corinthians chapter 5 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம் and verse 10 10ஆம் வசனம், that we must all appear at the judgment seat of Christ நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்துக்கு முன்பதாக நாம் வெளிப்பட to வேண்டும். give an account of every single thing that we did in our body, good or bad. நாம் நல்லதோ கெட்டதோ நாம் செய்த ஒவ்வொரு காரியத்தை குறித்தும் கணக்கு ஒப்புவிக்க முடியாய் நாம் நியாயாசனத்துக்கு முன்பாக இருக்க வேண்டும். And therefore it says in verse 11, ஆகவே 11ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, we know the fear of the Lord and therefore we persuade men. கர்த்தருக்கு பயப்பட வேண்டும் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறபடினாலே மனுஷருக்கு புத்தி சொல்கிறோம். That's New Testament. இது புதிய ஏற்பாடு. Paul says about himself, he knew the fear of the Lord கர்த்தருக்கு பயப்படுதல் என்றால் என்ன என்பதை நான் அறிந்திருக்கிறேன் என்று பவுல் சொல்கிறார். because he had to stand at this before the judgment seat of Christ. ஏனென்றால் அவர் கிறிஸ்துவின் நியாயாசனத்துக்கு முன்பாக And நிற்க that வேண்டும். brought a reverence in his heart for Christ. அது அவருடைய உள்ளத்திலே கிறிஸ்துவின் மீது ஒரு He பயபக்தியை கொண்டு wanted to வந்திருக்கிறது. live in a way that would please the Lord. அவரை பிரியப்படுத்தி வாழவே அவர் தீர்மானித்திருக்கிறார். And later on in chapter 7 he says in verse 1, 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே அவர் சொல்கிறார்,
Since God has given us some fantastic promises, இப்படிப்பட்ட அருமையான வாக்குத்தத்தங்களை தேவன் நமக்கு let கொடுத்திருக்கிறார். us cleanse ourselves from all filthiness and defilement of the flesh and the spirit, perfecting holiness in the fear of God. மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க தெய்வ பயத்தோடே கூட பரிசுத்தமாகுதலை பூரணப்படுத்தப்படுவோம் என்று பார்க்கிறோம். How do we perfect holiness? பரிசுத்தமாகுதலை எப்படி நாம் பூரணமாக்க According முடியும்? to this verse, in the fear of God. இந்த வசனத்தின்படி பார்க்கும் பொழுது தேவ பயத்தோடே. This is the reason why many people's holiness is not increasing year by year. வருஷங்கள் தோறும் பரிசுத்தமாகுதல் அநேகருடைய வாழ்க்கையிலே அது பெருகவில்லை. ஏனென்றால் இதுதான் காரணம். Why is it you find yourself defeated by the same sin after many years? எத்தனையோ வருடங்கள் ஆகியும் அதே பாவத்தினாலே தோற்கடிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறீர்களே ஏன்? You make a good resolution, I'm going to finish with that sin. இந்த பாவத்தை இதோடு முடித்து விட போகிறேன் என்று நல்ல தீர்மானம் And I think செய்கிறாய். you are quite sincere. அதிலே நீ உண்மையுள்ளவனாய் இருக்கிறாய் என்று But a few நினைக்கிறேன். years later, you still find yourself defeated by the same sin. ஒரு சில ஆண்டுகள் கழித்து அதே பாவத்தினாலே மீண்டுமாய் நீ மேற்கொள்ளப்படுகிறதை Sins பார்க்கிறாய். of thought, எண்ணங்களிலே உள்ள பாவம், sins of speech, வார்த்தைகளிலே உள்ள பாவம், sins of attitude. மனப்பான்மையிலே உள்ள பாவம். These are very serious sins. இவைகள் எல்லாம் கொடூரமான பாவங்கள். Thought, எண்ணம், speech, பேச்சு, attitude. மனப்பான்மை. Why is it that we keep on failing in these areas? ஏன் நாம் இந்த பகுதியிலே தோற்றுக்கொண்டே இருக்கிறோம்? We take a long time to become like Jesus, I agree. இயேசுவை போல மாறுவதற்கு நீண்ட நாட்கள் ஆகும். To அதை நான் become like ஒத்துக்கொள்கிறேன். Jesus is like a mountain peak. இயேசுவை போல மாறுவது என்பது மலை உச்சியை போல இருக்கிறது. It's a very high mountain peak. மிகுந்த உயரமான ஒரு மலை உச்சி. But we should be climbing higher and higher and higher towards that every year. ஆனால் ஒவ்வொரு வருடமும் கழிய நாம் அந்த உச்சியை நோக்கி போய் கொண்டே இருக்க வேண்டும். மேலே ஏறிக்கொண்டே இருக்க வேண்டும். That's the meaning of perfecting holiness. இதுதான் பரிசுத்தமாகுதலை பூரணப்படுத்த கடவோம் என்பதன் அர்த்தம். Moving up and up and up and up. நாம் மேல் நோக்கி போய் கொண்டே இருக்கிறோம். Why is it many people are not moving up? ஏன் அநேகர் மேலே நோக்கி போகவே இல்லை? Moving up means freed from some sins that bound us earlier. மேலே போவது என்பதனுடைய பொருள் என்னவென்றால் ஏற்கனவே நம்மை கட்டி இருக்கிற பாவத்திலிருந்து விடுதலை ஆகுவது. This perfecting of holiness is not taking place because there is no fear of God. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லாதபடினாலே தான் இந்த பரிசுத்தமாகுதலை பூரணப்படுத்தக்கூடிய காரணம் நிகழவில்லை. Perfect holiness in the fear of God. தெய்வ பயத்தோடே பரிசுத்தமாகுதலை பூரணப்படுத்த கடவோம். And so you see how important the fear of God is. ஆகவே தேவனுக்கு பயப்படுகிற பயம் எவ்வளவு இன்றியமையாதது என்று பார்க்கிறீர்கள். This is another New Testament verse. இது இன்னொரு புதிய ஏற்பாட்டு வசனம். So we see that fear of God is not an Old Testament message. ஆகவே தெய்வ பயம் என்பது பழைய ஏற்பாட்டு செய்தி அல்ல. It began in the Old Testament. பழைய ஏற்பாட்டில் ஆரம்பித்தது. It is not an Old Testament message. ஆனால் அது பழைய ஏற்பாட்டின் செய்தி அல்ல. In fact, when it describes the sin of man in Romans chapter 3, ரோமர் 3ஆம் அதிகாரத்திலே மனிதனுடைய பாவத்தை விவரித்து சொல்லும் பொழுது and it makes a list of man's condition, மனிதனுடைய நிலைமைகளை குறித்து பட்டியலிடும் பொழுது, a description of man's condition, அல்லது மனிதனுடைய நிலைமையை குறித்து விவரிக்கும் பொழுது, it says a lot of things here in Romans 3 verse 10 onwards. ரோமர் 3:10 இருந்து அநேக காரியங்களை பார்க்கிறோம். This is a quotation from Psalm 14. சங்கீதம் 14 இலிருந்து எடுத்து There சொல்லப்பட்ட is none வார்த்தைகள். righteous, no not one. நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை. No one who understands. உணர்வுள்ளவன் இல்லை. And it goes on to say many bad things about man's condition there. மனிதனுடைய நிலைமையை குறித்து மோசமான காரியங்கள் சொல்லப்பட்டு A lot வருகிறது. of things have got to do with their speech. அநேக காரியங்கள் அவருடைய பேச்சை பொறுத்து Their இருக்கிறது. speech is hurting others and evil. அவருடைய பேச்சு தீமையா இருக்கிறது, மற்றவர்களை புண்படுத்துகிறது. They deceive with their tongues, they hurt with their tongues like snakes. அவர்கள் நாவினாலே வஞ்சனை செய்கிறார்கள், பாம்பின் விஷம் அவருடைய உதடுகளின் கீழ் And they இருக்கிறது. curse with their tongues. வாயினாலே சபிக்கிறார்கள். And then finally it sums it all up by saying in verse 18, there is no fear of God before their eyes. எல்லாவற்றையும் சுருக்கி ரத்தன சுருக்கமாய் ஒட்டுமொத்தமாய் சொல்லும்போது 18ஆம் வசனத்திலே அவர்கள் கண்களுக்கு முன்பாக தெய்வ பயம் இல்லை. How is it people speak so carelessly with their tongue? எப்படி நாவினாலே அவ்வளவு கவனக்குறைவாய் பேச முடியும்? According to this passage, it's because there's no fear of God before their eyes. இந்த பகுதியை பார்க்கும் பொழுது அவருடைய கண்களுக்கு முன்பாக தெய்வ Why பயம் is இல்லை. it they have a fighting attitude towards people? The path of peace, verse 17, they have not known. சமாதான வழியை அவர்கள் அறியாது இருக்கிறார்கள். எப்படி சண்டை போடுகிறார்கள்? Why is it the world is full of people who don't know the path of peace? சமாதான வழி அறியாத அநேக ஜனங்களால் இந்த உலகம் நிறைந்திருக்கிறது. They ஏன்? only know the path of fighting and quarreling. அவர்களுக்கு தெரிந்த பாதையெல்லாம் சண்டை போடுவதும் You see பிரச்சனை it in the செய்வதும். roads, you see it in the homes, you see it in countries. சாலைகளிலே பார்க்கிறீர்கள், குடும்பங்களிலே பார்க்கிறீர்கள், பல நாடுகளிலே பார்க்கிறீர்கள். Reason?
காரணம், there is no fear of God before their eyes. அவருடைய கண்களுக்கு முன்பாக தெய்வ பயம் இல்லை. How is it they hurt other people and destroy other people's reputations? எப்படி மற்றவர்களை புண்படுத்தி அவருடைய நற்பெயரை களங்கம் How is விளைவிக்கிறார்கள்? it that Christians go and destroy the reputation of other Christians? எப்படி கிறிஸ்தவர்கள் போய் மற்ற கிறிஸ்தவருடைய பெயரை கெடுக்கிறார்கள்? Here's the answer. இங்கே பதில் இருக்கிறது. There is no fear of God before their eyes. அவர்கள் கண்களுக்கு முன்பாக தெய்வ பயம் இல்லை. When there is no fear of God, தெய்வ பயம் இல்லாத நேரத்திலே then they do all these things. எல்லா காரியங்களும் செய்கிறார்கள். So you see, fear of God is something mentioned again and again in the New Testament. ஆகவே புதிய ஏற்பாட்டிலே மீண்டும் மீண்டுமாய் தெய்வ பயமானது It's குறிப்பிடப்பட்டிருக்கிறது. through the fear of the Lord that we become holier and holier and holier. தெய்வ பயத்தை நிமித்தமாகத்தான் நாம் பரிசுத்தமாய் கொண்டே போகிறோம். Now when we look at the word, the way the word fear of God is used in the Old Testament, பழைய உடன்படிக்கையிலே தேவ பயம் என்கிற பதம் I want பயன்படுத்தப்பட்ட to காரியங்களை show பார்க்கும்போது you two passages. இரண்டு வாசகங்களை உங்களுக்கு காண்பிக்க The விரும்புகிறேன். first time the phrase fear of God is used in the Bible is in Genesis chapter 20. முதல் முறை தெய்வ பயம் என்கிற பதம் பயன்படுத்தப்பட்ட இடம் வேதத்திலே ஆதியாகமம் 20ஆம் அதிகாரம். That's the first time the word the fear of God is mentioned. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்கிற வார்த்தை முதலாவது It's சொல்லப்பட்ட good இடம். for us to see it. அதை பார்ப்பது நமக்கு நல்லது. In Genesis 20 we read that Abraham went to a certain land where there was a king called Abimelech. அபிமெலேக் என்கிறதான ஒரு ராஜா இருந்த ஒரு குறிப்பிட்ட தேசத்துக்கு ஆபிரகாம் போனான் என்று 20ஆம் அதிகாரத்திலே The வாசிக்கிறோம். land of Gerar. அது கேராக புத்திரருடைய தேசம். And there he was afraid that he would be killed because his wife was attractive. ஆபிரகாமுடைய மனைவி கவர்ச்சிகரமாக இருந்தபடினாலே இவன் கொல்லப்படுவானோ என்று பயந்தான். So he went around saying, this is my sister. ஆகவே அவன் எல்லா இடங்களிலேயும் இவள் என்னுடைய சகோதரி தான் என்று சொல்லிக் கொண்டிருந்தான். He told a lie to save his own life. தன்னுடைய சொந்த வாழ்க்கையை ஜீவனை காப்பாற்றுவதற்கு உயிரை காப்பாற்றுவதற்கு போய் சொன்னான். King Abimelech said, oh, if it's his sister, then I can take her to be my wife. ஓ இவனுடைய சகோதரி என்று சொன்னால் நான் அவளை என்னுடைய மனைவியாக எடுத்துக்கொள்ளலாம் He என்று probably அபிமெலேக் எண்ணினான். had many wives already. அவனுக்கு ஏற்கனவே அநேக மனைவிகள் So இருந்திருப்பார்கள். he took one more. அவன் இன்னும் ஒருவளை எடுத்துக்கொண்டான். But God still protected Abraham and his Sarah, even though Abraham told a lie. ஆபிரகாம் ஒரு பொய் சொல்லியிருந்தாலும் கூட ஆபிரகாமையும் சாராளையும் தேவன் காப்பாற்றினார். God came to Abimelech that night and said, you have taken a woman who is married. திருமணமான ஒரு பெண்ணை நீ எடுத்துக்கொண்டிருக்கிறாய் என்று சொல்லி அபிமெலேக் இடத்திலே இரவிலே வந்து ஆண்டவர் பேசினார். Abimelech said, Lord, I did not know she was married. This man said, this is my sister. இந்த மனிதன் இவளை தன்னுடைய சகோதரி என்று சொன்னானே, அவள் திருமணமாயிருக்கிறாள் என்று எனக்கு தெரியாது என்று ஆண்டவரிடத்திலே சொன்னான். Please forgive me. என்னை தயவு செய்து மன்னித்து விடும். And God said, yes, you are forgiven. Now give the wife back to that man, for he is a prophet. நீ மன்னிக்கப்பட்டு விட்டாய், அந்த மனிதன் தீர்க்கதரிசியா இருக்கிறபடினாலே அந்த மனைவியை கொடுத்து விடு என்று If you சொன்னார். don't give her back, you'll die. அந்த சாராளை கொடுக்கவில்லை என்று The சொன்னால் நீ next மரித்து விடுவாய் morning, என்று he சொன்னார். gave Sarah back. அடுத்த நாள் காலையிலே சாராளை கொடுத்து And he விட்டார். called Abraham ஆபிரகாமை அழைத்தார். and said, why did you do this to me? ஏன் இப்படி எனக்கு செய்தாய் என்று கேட்டான். Why did you almost make me commit a sin? கிட்டத்தட்ட பாவம் செய்ய வைத்து விட்டாயே என்று சொன்னான். And Abraham said, ஆபிரகாம் verse 11, I thought, surely there is no fear of God in this place. இவ்விடத்திலே தெய்வ பயம் இல்லை என்று நினைத்தேன். And they will kill me because of my wife. என் மனைவி நிமித்தம் என்னை கொன்று போடுவார்கள் என்றும் நான் So நினைத்தேன். that's the first place the word fear of God comes. தெய்வ பயம் என்கிற பதம் இங்கேதான் முதல் முறையாக வருகிறது. What was the sin, particular sin, that Abraham was afraid people would commit in that place? அந்த இடத்திலே ஜனங்கள் இந்த பாவத்தை செய்வார்கள் என்று சொல்லி எந்த பாவத்தை குறித்து ஆபிரகாம் பயந்தான்? He was afraid that they would kill him because they would want to have sex with his wife. ஆபிரகாமுடைய மனைவியிடத்திலே அவர்கள் உடலுறவு கொள்ளும்படியாக ஆபிரகாமை கொன்று விடுவான் என்று ஆபிரகாம் பயந்தான். So it was sexual sin. ஆகவே அது பாலியல் சம்பந்தப்பட்ட பாவம். And it's in connection with sexual sin that Abraham says, I didn't think there would be any fear of God here. இந்த பாலியல் பாவத்தோடு கூட தொடர்பு கொண்டுதான் ஆபிரகாம் சொல்லுகிறான் இந்த இடத்துல தெய்வ பயம் இல்லை So என்று. we see something there. ஆகவே இங்கு ஒன்றை பார்க்கிறோம். That the first time the word fear of God comes in the Bible is in relation to sexual sin. தெய்வ பயம் என்கிற வார்த்தை முதலாவது வருகிற இடமானது பாலியல் பாவத்தை குறித்து சம்பந்தப்பட்ட இடத்திலே வருகிறது. Abraham knew that the desire for sex is a very strong desire in all men. பாலியல் உறவுக்கு உள்ளதான ஒரு விருப்பமானது எல்லா மனிதர்களிடத்திலேயும் அதிக உறுதியானதாய் வலிமையானதாய் And he also இருக்கிறது. knew that where there is no fear of God, this desire is not controlled.
எங்கே தெய்வ பயம் இல்லையோ அங்கே இந்த விருப்பமானது கட்டுப்படுத்தப்படவில்லை என்பதையும் அறிந்திருந்தான். And when it is not controlled, he knew that they would even kill a man and take his wife. அது கட்டுப்படுத்தப்படவில்லை என்று சொன்னால் ஒரு மனிதனை கொன்று அவனுடைய மனைவியை எடுத்துக்கொள்ள கூட தயங்க மாட்டார் என்பதையும் அறிந்திருந்தான். So notice here that the first time that the Holy Spirit uses the word fear of God is in relation to sexual sin in the Bible. இங்கே பார்த்தீர்களா, பரிசுத்த ஆவியானவர் வேதத்திலே முதல் முறை தெய்வ பயம் என்கிற வார்த்தையை பயன்படுத்துகிற இடம் பாலியல் சம்பந்தப்பட்ட பாவத்தோடு கூட வருகிறதா இருக்கிறது. Why has God made sexual desire so strong in a man? ஒரு மனிதனுடைய சரீரத்திலே பாலியல் உறவுக்காக ஒரு அதிகமான வலிமையான ஒரு ஆசையை ஏன் வைத்திருக்கிறார்? He could have made it weaker. அதை கொஞ்சம் பலவீனமாக வைத்திருக்கலாம். Like it is in women, it's not so strong in women. ஸ்திரீகளுக்குள்ளே அது அவ்வளவு வலிமையானதாக இல்லை. But in men it is so strong. ஆனால் ஆண்களிடத்திலே அது மிகவும் வலிமையானதாக காணப்படுகிறது. God has a reason for that. அதற்கு தேவனுக்கு ஒரு காரணம் உண்டு. Because it is through this desire that he tests the fear of God in almost all men. எல்லா ஆண்களிடத்திலேயும் தெய்வ பயம் இருக்கிறதா இல்லையா என்பதை இந்த வலிமையான ஆசையை வைத்து தேவன் அறிந்து கொள்கிறார். Now God tests his fear through many other things. இன்னும் பல காரியங்கள் மூலமாக தெய்வ பயம் இருக்கிறதா என்று சோதித்து பார்க்கிறார். But here is one of the primary areas. ஆனால் பிரதானமான பகுதி இங்கே காணப்படுகிறது. See, because this is an area where a lot of people in the world sin in secret. இந்த பகுதியிலே உலகத்திலே பல மக்கள் அந்தரங்கத்திலே யாருக்கும் தெரியாதபடி பாவம் செய்கிறார்கள். Many other sins they may do publicly. மற்ற அநேக பாவங்களை பொதுப்படையாக வெளியே தெரியுமாறு செய்யலாம். They get angry in public. கோபப்படுகிறது பொது இடத்திலே படுகிறார்கள். When they cheat they boast about it. ஏமாற்றி விட்டு அதை குறித்து மேன்மை பாராட்டுகிறார்கள். But this sin very often they are ashamed of. ஆனா இந்த பாவத்தை குறித்து அடிக்கடி அவர்கள் தலைகுனிகிறார்கள், வெட்கப்படுகிறார்கள். Most men when they sin in the sexual area they like to hide it. அநேக ஆண்கள் இந்த பகுதியிலே பாவம் செய்யும் பொழுது அதை மறைத்துக் கொள்கிறார்கள். If they have a dirty sexual habit in their life, they don't want anybody to know about it. அவருடைய வாழ்க்கையிலே அசுத்தமான இந்த காம பாவம் இருந்தால் அதை யாருக்கும் தெரியக்கூடாது என்று மறைக்கிறார்கள். And they are ashamed whenever they fall into this area. இந்த பகுதியிலே பாவத்திலே விழும்பொழுது அதை குறித்து அவர்கள் வெட்கப்படுகிறார்கள். And this has become very widespread now today. இன்றைக்கு இந்த காமத்தின் பாவமானது மிகவும் பெருகிவிட்டது. There's so much of pornography in books. எத்தனையோ செக்ஸ் புத்தகங்கள், செக்ஸ் படங்கள் இருக்கிறது. And so much of pornography on the internet. இன்டர்நெட்லயும் கூட எவ்வளவோ செக்ஸ் படங்கள் காணப்படுகிறது. And so many people are slaves to it. அநேக ஜனங்கள் இதற்கு அடிமையாகி விட்டார்கள். Just like people get addicted to drinking and addicted to smoking. குடிக்கும் புகைப்பிடித்தலுக்கும் எப்படி அடிமைப்பட்டிருக்கிறாளோ அதே போல இந்த பாவ பழக்கத்துக்கு அடிமைப்பட்டிருக்கிறார்கள். Cannot escape from those sins. இந்த பாவத்திலிருந்து விடுதலை பெற முடியாமல் தவிக்கிறார்கள். Many are addicted to internet pornography. அதே போல அநேகர் இன்டர்நெட்ல காணப்படுகிறதான இந்த செக்ஸ் படங்களுக்கு அவர்கள் அடிமையாகி விட்டார்கள். And what does it prove? இது எதை நிரூபிக்கிறது? It proves they have no fear of God. அவர்களுக்கு தெய்வ பயம் இல்லை என்பதை நிரூபிக்கிறது. Most people who see these things in secret. அநேகர் இதை பார்க்கிறவர்கள் அந்தரங்கத்திலே ரகசியமாய் பார்க்கிறார்கள். They don't want their wives to know what they are looking at on the computer. அவர்கள் கம்ப்யூட்டர்ல பார்க்கக்கூடிய படங்களை தங்களுடைய மனைவிமார்கள் பார்த்து விடக்கூடாது என்கிறார்கள். They sit with other men and see these things. மற்ற ஆண்களோடு உட்கார்ந்து கூட சில சமயத்திலே பார்க்கிறார்கள். And this is because there's no fear of God. தெய்வ பயம் இல்லாததனுடைய விளைவுதான் இது. Fear of God, the first time in the Bible, is mentioned in connection with sexual sin. இப்படிப்பட்ட பாலியல் பாவத்தை குறித்து தான் தெய்வ பயம் என்று இங்கே வேதத்திலே முதல் முறை சொல்லப்பட்டிருக்கிறது. Now the test is, do I do these things in secret when nobody is watching? யாருமே என்னை கவனிக்காத பொழுது இந்த காரியங்களை அந்தரங்கத்திலே ரகசியமாய் செய்கிறேனா? Most sexual sin is committed in secret. அநேக பாலியல் பாவங்களானது அந்தரங்கத்திலே ரகசியமாய் நடக்கப்படுகிறது. Other people don't know. மற்ற ஜனங்கள் தெரியாதபடி இது நடக்கிறார்கள். People are unfaithful to their wives in secret. அந்தரங்கத்திலே மனைவிக்கு உண்மையற்றவர்களாய் நடந்து விடுகிறார்கள். Young people are immoral in secret. வாலிபர்கள் ஒழுக்க குறைவோடு கூட அந்தரங்கத்தில் நடக்கிறார்கள். They allow their mind to wander into all types of filthy things in secret. அந்தரங்கத்திலே யாருக்கும் தெரியாதபடி ரகசியமாய் தங்களுடைய மனதை பலவிதமான பாலியல் பாவங்களுக்கு இன்பங்களுக்கும் அலைய விடுகிறார்கள். You can look at a pretty woman and lust after her, and the person standing next to you will not know you are lusting. ஒரு அழகான ஸ்திரியை பார்த்து இச்சித்துக் கொண்டு இன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கலாம், ஆனால் பக்கத்தில் இருக்கிறவனுக்கு தெரியாமல் இருக்கலாம். But God sees. தேவன் அதை பார்க்கிறார். And at that moment when you have fallen into sin in your thoughts, எண்ணத்திலே நீ விழுந்த அந்த நேரத்திலே God sees தேவன் பார்க்கிறார். whether you are sorry for it. அதற்காக நீ வருத்தப்படுகிறாய் என்று பார்க்கிறார். Repent of it. அதற்காக நீ மனதிருக்கிறாய். Mourn and go before God and say, God, please save me from this. ஆண்டவரே இதிலிருந்து என்னை பாதுகாத்தருளும் ஆண்டவரே இதிலிருந்து என்னை விடுதலையாக்கும் என்று சொல்லி துக்கத்தோடு ஆண்டவரே சொல்கிறாய். Whether you say, oh well, nobody saw me.
யாருமே என்னை பார்க்கவில்லை, அதனால பரவாயில்லை, நான் சரியாக இருக்கிறேன் என்று சொல்கிறாய். And there God tests whether we fear him or not. அங்கே நாம் அவருக்கு பயப்படுகிறோமா இல்லையா என்று தேவன் நம்மை சோதிக்கிறார். Now the second place where the fear of the Lord is mentioned, கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை குறித்து இரண்டாவதாக சொல்லப்பட்ட இடம் is in chapter 22. 22ஆம் அதிகாரம். This is the first time in the Bible where God gives a certificate to a man saying, now I know that you fear me. இப்பொழுது நீ எனக்கு பயப்படுகிறாய் என்று அறிந்திருக்கிறேன் என்று முதல் முறை தேவன் மனிதனுக்கு நற்சாட்சி கொடுக்கிற இடம். That is Genesis 22 and verse 12. அது ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். In the middle of that verse. அந்த வசனத்தினுடைய கடைசி பகுதியில் பார்க்கிறோம். Now I know that you fear God. நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது நான் அறிந்திருக்கிறேன். This is also a very interesting passage for us to see. நாம் பார்க்கக்கூடிய மிகவும் சுவாரஸ்யமான பகுதியும் தான் இது. One night God told Abraham, ஒரு இரவிலே ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் take your son and take him to a mountain that I tell you of in the land of Moriah and offer him as a sacrifice. மோரியா தேசத்திலே நான் உனக்கு காண்பிக்கும் மலையிலே உன்னுடைய மகனை பலி கொடுக்கும்படியா நீ அவனை கொண்டு போ என்று சொல்கிறார். God said that to Abraham in secret. அந்தரங்கத்தில் யாரும் தெரியாத பொழுது ஆண்டவர் அதை ஆபிரகாமுக்கு சொன்னார். Nobody heard it. ஆபிரகாமுக்கு தேவன் சொன்னதை யாரும் கேட்கவில்லை. Next morning Abraham could have got up and pretended that God had said nothing to him. அடுத்த நாள் காலையில் எழுந்திருந்து யாரும் ஆண்டவர் தன்னிடத்தில் எதையுமே சொல்லாதது போல நடித்திருக்கலாம். But that's not what Abraham did. ஆபிரகாம் அதை செய்யவில்லை. He says it doesn't matter whether other people heard what God said to me. தேவன் எனக்கு சொன்னதை மற்றவர்கள் கேட்டாலோ கேட்காவிட்டாலோ அது பரவாயில்லை. I fear God. நான் தேவனுக்கு I'll do பயப்படுகிறேன். what he says. அவர் எனக்கு சொன்னதை What செய்வேன். did God ask him to do? அவனை என்ன செய்ய ஆண்டவர் கேட்டார்? To give up the most precious thing in life. வாழ்க்கையில மிகவும் விலையேறப்பட்டதை விட்டுவிடும்படியாய் கேட்டார். He valued Isaac more than anyone on earth. பூமியில யாரை காட்டிலும் ஈசாக்கை அதிகமாக நேசித்தான். God asked him to give up Isaac. ஈசாக்கை விட்டுவிடும்படியாய் சொன்னார். And he took Isaac, ஈசாக்கை அவன் எடுத்துக்கொண்டான். walked 3 days to Mount Moriah. 3 நாட்கள் நடைபயணமாக மோரியா And தேசத்துக்கு all போனான். those 3 days he was thinking, அந்த 3 நாட்கள் எண்ணிக்கொண்டிருந்தான். is it worth it இது செய்வதற்கு சரியான காரியமா? to give God my son? என்னுடைய தேவனுக்கு என்னுடைய மகனை கொடுப்பது? Yes, it is worth it. ஆம், இது தகும். To give God my son because God is more precious to me than my son. என்னுடைய மகனை காட்டிலும் தேவன் எனக்கு விலையேறப்பட்டவராய் இருக்கிறபடினாலே என்னுடைய மகனை கொடுப்பது Then கூட when he தகும். reached the foot of that mount, அந்த மலை அடிவாரத்தை அடைந்த உடனே he told the people who had come with him, his servants, அவரோடு கூட வந்து வேலைக்காரர்களை பார்த்து சொன்னார், you stay here நீங்கள் இங்கே தங்கியிருங்கள், and I will go up நான் with மேலே my son என்னுடைய மகனோடு கூட நான் மேலே போவேன், and I will come back. நான் திரும்ப வருவேன். That's what he said in Genesis 22 verse 5. 22ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் அதை தான் சொன்னார். And he went alone to the top of the mountain with Isaac. ஈசாக்கோடு கூட தனித்தனியாய் அந்த மலையின் உச்சிக்கு போனான். And there he offered up Isaac to God. அங்கே தேவனுக்கு ஈசாக்கை ஒப்பு And கொடுத்தார். he was going to kill him and God said, no, don't kill him. அவன் கொலை செய்ய எத்தனித்த பொழுது அவனை கொலை செய்யாது என்று ஆண்டவர் சொன்னார். God never wanted him to be killed. அவனை கொல்ல முடியாது தேவன் விரும்புகிறார். God was testing Abraham, it says in verse 1. 1ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், கர்த்தர் அவனை பரிசோதித்தார். Will this man obey me? இந்த மனிதன் எனக்கு He கீழ்ப்படிவானா? obeyed me 50 years ago when he left Ur of the Chaldees. கல்தேயர் தேசத்திலே உள்ள ஊர் என்ற ஊரை விட்டு புறப்படும் But பொழுது now எனக்கு 50 கீழ்ப்படினார். years later, will he still obey me? 50 வருடங்கள் ஆகிவிட்டது, இன்னும் எனக்கு கீழ்ப்படிவானா? Do you know that God will test you even 50 years after you're a believer? நீ விசுவாசியான பிறகு 50 ஆண்டுகள் கழித்தும் தேவனை பரிசோதித்து And he'll பார்ப்பார். test you to see whether you fear God. நீ கர்த்தருக்கு பயப்படுகிறாய் என்பதை பார்க்க போகிறார். How will he test you? அவர் எப்படி By telling you சோதிப்பார்? something in secret, யாருக்கும் தெரியாதபடி ரகசியமாக உன்னிடத்தில் ஒன்றை சொல்லுவார். like he told Abraham, ஆபிரகாமுக்கு சொன்னதை and then போல to see whether you'll obey it or not. அதற்கு கீழ்ப்படிவா இல்லையா என்று பார்ப்பார். Has God told you something in secret that nobody else heard? யாருமே கேட்காதபடி ரகசியத்திலே அந்தரங்கத்திலே You know, தேவன் ஏதாவது right சொல்லியிருக்கிறார். now when you hear a message, இப்பொழுது இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுதே your wife sitting next to you cannot hear what God is saying to you. உனக்கு அருகாமையிலே உட்கார்ந்திருக்கிற உன்னுடைய மனைவி தேவனோடு கூட சொல்லுகிற காரியம் என்ன என்று கேட்க மாட்டார். Your husband sitting next to you does not know what God is speaking to you. தேவன் உன்னிடத்திலே என்ன பேசுகிறார் என்பதை உனக்கு அருகிலே உட்கார்ந்திருக்கிற கணவனுக்கு தெரியாது. The brothers and sisters sitting next to you don't hear what God is speaking to you. உனக்கு பக்கத்துல உட்கார்ந்திருக்கிற அண்ணன் தம்பி தங்கைகள் உன்னிடத்திலே தேவன் என்ன பேசுகிறார் என்பதை அவர்களுக்கு தெரியாது. That's how it is in a church meeting too. அப்படித்தான் சபையிலேயும் கூட நடக்கிறது. Powerful prophetic word comes. வல்லமையான தீர்க்கதரிசன செய்தி வருகிறது. The person sitting on either side of you don't know what God is speaking to your heart. உன்னிடத்திலே தேவன் என்ன பேசுகிறார் என்பதை உனக்கு பக்கத்துல இரண்டு பக்கத்துல உட்கார்ந்திருக்கிறவங்களுக்கு தெரியாது. God speaks to you secretly like he spoke to Abraham. ஆபிரகாமிடத்திலே பேசுவது போலவே ரகசியமாய் தேவன் உன்னோடு கூட பேசுகிறார். And do you know that God is testing you after that to see how quickly you obey what he said? அவர் சொன்ன காரியத்துக்கு எவ்வளவு சீக்கிரமாய் கீழ்ப்படிகிறாய் என்பதை சோதித்து பார்க்கிறார் என்று உனக்கு தெரியுமா? Many people, God speaks powerfully to them in a meeting. அநேகருடைய வாழ்க்கையிலே தேவன் கூட்டத்திலே வல்லமையாய் பேசிக் By கொண்டிருக்கிறார். next day it's all forgotten. அடுத்த நாளில் எல்லாவற்றையும் மறந்து விடுகிறார்கள். The devil has taken away the seed. பிசாசு விதைகளை பற்றி எடுத்துக்கொண்டு போய்விட்டார். Why? ஏன்? Because they don't fear God. அவர்கள் தேவனுக்கு If பயப்படுவதில்லை. they feared God like Abraham, next morning they would get up and obey immediately. ஆபிரகாமை போல தேவனுக்கு பயந்திருந்தார்கள், ஆனால் அடுத்த நாளிலே எழுந்து உடனடியாக They would செய்திருப்பார். immediately obey God. உடனடியாக தேவனுக்கு So that is the கீழ்ப்படிந்திருப்பார்கள். test of whether you fear God or not. நீ கர்த்தருக்கு பயப்படுகிறாய் இல்லையா என்பது இதுதான் சோதனை.
When God says something to you in secret, தேவன் அந்தரங்கத்திலே உன்னிடத்திலே ஒன்றை சொல்லும் பொழுது do you obey him? நீ அவருக்கு கீழ்ப்படிகிறாயா? For example, உதாரணமாக, if you have lusted with your eyes after some woman, நீ ஏதோ ஒரு ஸ்திரியை இச்சையோடு பார்த்து விட்டாய், and you know in your heart you have sinned, உன்னுடைய உள்ளத்திலே நீ பாவம் செய்து விட்டாய் என்று God தெரிகிறது, says to you, that is wrong. அது தவறு என்று ஆண்டவர் சொல்கிறார். Do you go before God and say, Lord, I'm sorry, I sinned? ஆண்டவரே, நான் பாவம் செய்து விட்டேன், என்னை மன்னியும் என்று It நீ doesn't கேட்கிறாய். matter if other people know it or not. மற்றவர்களுக்கு அது தெரிகிறதோ இல்லையோ அது பரவாயில்லை. I have sinned. நான் பாவம் செய்தேன், I have done something wrong. நான் ஏதோ தவறு செய்து விட்டேன். I'm sorry for it. ஆண்டவர் அதற்காக I மனம் mourn வருத்தப்படுகிறார், over it. அதற்காக I துக்கிக்கிறேன், repent of it. அதற்காக மனம் திரும்புகிறேன். Lord, please cleanse me. ஆண்டவரே, என்னை Do சுத்திகரியும். you weep over sins that you've committed in secret, அந்தரங்கத்திலே நீ செய்த பாவங்களுக்காக நீ which அழுகிறாயா? nobody knows about? அதை குறித்து யாருக்கும் ஒன்றும் Do you தெரியாது. weep over sins that come in your thoughts? உன்னுடைய சிந்தையிலே அந்தரங்கத்திலே வந்த பாவங்களை குறித்து நீ அழுகிறாயா? That is a test whether you fear God or not. நீ கர்த்தருக்கு பயப்படுகிறாயா இல்லையா என்பது இதை வைத்து தான் கண்டுபிடிக்க முடியும். The other thing we see here is இங்கே நாம் பார்க்கிற இன்னொரு is காரியம், God really first in your life? உண்மையாலுமே தேவன் உன்னுடைய வாழ்க்கைக்கு முதலாவதாக That's what இருக்கிறாரா? God was testing in Abraham. ஆபிரகாமிடத்தில் அதைத்தான் தேவன் சோதிக்கிறார். Some of us may have something which is very precious to us. நம்மளே ஒரு சிலருக்கு சில காரியங்கள் விலையேறப்பட்டதா In இருக்கலாம். Abraham's case it was Isaac. ஆபிரகாமுடைய காரியத்தை In பொறுத்தவரை your case ஈசாக்கு, it may be your house, உன்னுடைய காரியத்தில் அது your ஒரு வீடா job, இருக்கலாம், உன்னுடைய வேலையா இருக்கலாம், your car, உன்னுடைய காரா இருக்கலாம், your wife, மனைவியா இருக்கலாம், maybe some son இல்ல or ஏதோ ஒரு மகனா daughter. இருக்கலாம், மகளா இருக்கலாம். Something is precious. ஏதோ ஒன்று தேவனை And காட்ட God விலையேறப்பட்டதா tests you to இருக்கிறது. see, is that more precious or am I more precious? அதுதான் உனக்கு விலையேறப்பட்டதா இருக்கிறதா அல்லது நான் உனக்கு விலையேறப்பட்டவனா இருக்கிறானா என்பதை தேவன் சோதித்து அறிகிறார். And if something else is more precious to you, வேறு ஏதோ ஒரு காரியம் உனக்கு விலையேறப்பட்டதா God இருக்குமேயானால் tests you on that, தேவன் சோதித்து பார்க்கிறார். and He will say to you, உன்னிடத்தை சொல்லுவார், now I know that you do not fear God. நீ தேவனுக்கு பயப்படுவதில்லை என்று இப்பொழுது அறிந்து கொண்டேன். Then you don't get wisdom. அதுக்கு பிறகு உனக்கு Then you ஞானம் கிடைக்காது. cannot perfect holiness in the fear of God. அப்பொழுது தேவ பயத்தோடு கூட பரிசுத்தமானதை பூர்ணப்படுத்த So முடியாது. will you pray now? ஆக இப்பொழுது And நீ will you ஜெபிப்பாயா? pray with me and say, Lord, please help me to fear you. ஆண்டவரே, உமக்கு பயப்பட எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி என்னோடு கூட Help me ஜெபிப்பாயா? to reverence you. ஆண்டவரே, உமக்கு பயபக்தியா இருக்க உதவி செய்யும் And என்று the கேட்பாயா? proof of my reverence is that as soon as you say something, I'm going to do it. நீர் ஏதாவது ஒன்றை சொன்ன உடனே நான் உடனே கீழ்ப்படிவேன். அதுவே நான் பயபக்தியா As soon as இருப்பது. I'm convicted in my conscience, I'm going to set it right. மனசாட்சியில உணர்த்தப்பட்ட உடனேயே நான் சரி செய்து விடுவேன் ஆண்டவரே. I'm not going to wait at all. நான் காத்திருக்கவே மாட்டேன். Like Abraham, I'll obey immediately. ஆபிரகாமை போல உடனடியாக நான் கீழ்ப்படிவேன். That is the proof that you really fear God. நீ உண்மையாலுமே தேவனுக்கு பயப்படுகிறாய் என்பதற்கு And இதுவே you know, அத்தாட்சி. if you fear God, நீ தேவனுக்கு day பயப்படாத. after day after day, ஒவ்வொரு நாளும் you will increase in wisdom and be a tremendous blessing to other நீ people. ஞானத்திலே விருத்தி அடைந்து அநேகருக்கு ஆசீர்வாதமாய் இருப்பாய். Don't let the devil rob you of that. பிசாசு இதை உன்னிடத்திலிருந்து திருடி கொண்டு போய்விட வேண்டாம். God bless you. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.